அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு அதிர்ச்சியான விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாம்புகளை கொல்ல உத்தரவிட்டுள்ளார்கள். ஆனால் வீட்டிற்குள் காணப்படும் பாம்புகளை உடனடியாக கொல்லக்கூடாது என்று எச்சரித்துள்ளார்கள். இதற்கு பின்னால் உள்ள ரகசியம் என்ன? இன்று இந்த விஷயத்தை ஆழமாக ஆராயப் போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய அறிவை வழங்கும். எனவே வீடியோவை இறுதி வரை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் உயிரினங்களை, குறிப்பாக பாம்புகளை கொல்ல உத்தரவிட்டுள்ளார்கள். பாம்புகள் எவ்வளவு ஆபத்தானவை என்பது நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் வீட்டிற்குள் காணப்படும் பாம்பை உடனடியாக கொல்லக்கூடாது என்று அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். ஏன் இப்படி? அதற்கு காரணம் மிகவும் கவனிக்கத்தக்கது. வீட்டிற்குள் காணப்படும் பாம்பு ஒருவேளை ஜின்னின் வடிவமாக இருக்கலாம். ஜின்கள் சில சமயங்களில் பாம்பின் வடிவில் தோன்றுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பித்துள்ளார்கள். அதனால்தான் வீட்டில் பாம்பை கண்டால் அதற்கு 3 முறை எச்சரிக்கை விடுக்க வேண்டும் என்று அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். இந்த எச்சரிக்கையை எப்படி விடுக்க வேண்டும்? நான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எடுத்த உடன்படிக்கையின் பெயரால் உன்னிடம் கேட்கிறேன், எங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இங்கிருந்து செல் என்று கூற வேண்டும். இது 3 நாட்களாகவோ அல்லது 3 முறையாகவோ இருக்கலாம் என்று அறிஞர்கள் கூறியுள்ளனர். 3 முறை எச்சரிக்கை விடுத்த பிறகும் பாம்பு மீண்டும் வந்தால் அது ஜின்னல்ல, தீங்கு விளைவிக்கும் பாம்பு என்று புரிந்து கொள்ளலாம். அப்போது அதை கொல்லலாம். ஆனால் எச்சரிக்கை விடுக்காமல் கொல்வதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அது ஜின்னாக இருந்தால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இது தொடர்பாக ஒரு ஹதீஸை பார்ப்போம். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார், ஒருமுறை நாங்கள் அவரது வீட்டில் இருக்கும்போது கட்டிலுக்கு அடியிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. பார்த்தபோது அங்கு ஒரு பாம்பு. அப்போது அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கூறியுள்ளார்கள், வீடுகளில் இத்தகைய உயிரினங்கள் இருக்கும். அவற்றை கண்டால் 3 முறை எச்சரிக்கை விடுங்கள். அது செல்லவில்லை என்றால் கொல்லுங்கள், ஏனெனில் அது ஜின்னல்ல. வீட்டிற்கு வெளியே உள்ள பாம்புகள் தொடர்பாக அவற்றை எச்சரிக்கை இல்லாமல் கொல்லலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கூறியுள்ளார்கள். ஏனெனில் அவை ஜின்களுடன் தொடர்புடையவை என்று இருக்க வாய்ப்பு குறைவு. ஆனால் வீட்டில் உள்ள பாம்புகளுக்கு இந்த எச்சரிக்கையை விடுப்பது நமது பாதுகாப்பிற்காகவும் நமது நம்பிக்கையின் ஒரு பகுதியாக உள்ள எச்சரிக்கையாகவும் உள்ளது. சிலர் பாம்பை கொல்வது தோஷம் விளைவிக்கும் என்று கூறுவார்கள். இது தவறு. இஸ்லாத்தில் இத்தகைய மூட நம்பிக்கைகளுக்கு எந்த அடிப்படையும் இல்லை. அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன்.